ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த யூடியூப் பதிவில் நம்மாழ்வார் திருத்தாலாட்டு என்னும் ஓர் அரிய நூலின் சில கன்னிகளை தொகுத்து வழங்கியுள்ளோம். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் அறிந்துள்ள நாட்டுப்பாடல் வகையைச் சார்ந்ததாக இத்தாலாட்டு அமைக்கப்பெற்றுள்ளது. தஞ்சை சரஸ்வதி மஹாலில் இந்த நூலின் பிரதி ஓலைச்சுவடி கிடைக்கப் பெற்று அதனை அந்நூலகத்தார் வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீமான் எஸ். முத்துரத்ன முதலியார் முகவுரை வழங்கியுள்ளார். ஸ்ரீமான் NS. தேவநாதாச்சாரியார் இந்நூல் வெளியிட உதவி புரிந்துள்ளார். இந்நூல் ஆசிரியர் பற்றிய சிறு குறிப்பு. மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவராய் சர்வலோக சேமார்த்தமாய் எம்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவரான நம்மாழ்வாருடைய புண்ணிய சரிதத்தை தாலாட்டு பாடல் வடிவத்தில் சொற்சுவை பொருட்சுவை மிக்கதோர் நூலாக இயற்றி நமக்கு தந்தருளிய இந்நூல் ஆசிரியர் இன்னார் என்பது விளங்கவில்லை. இவருடைய ஊர், குலம் முதலியன ஒன்றும் இந்நூலில் யாண்டும் விளக்கப்படவில்லை. வைணவ சமய ஆச்சாரியர்களுள் முக்கியமானவர்களான ஸ்ரீமன் நாதமுனிகளையும் எம்பெருமானாரையும் இவர் இந்நூலில் குறிப்பிடுகின்றார். ஆழ்வார்கள் எல்லோரையும் சுட்டியுள்ளார். ஆதலின் மேற்கூறியவர்களுக்கும் பிற்காலத்தவர் இவர் என்பது புலனாகின்றது. திருவாய்மொழி வியாக்கியானங்களின் கருத்தை இவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அதனால் ராமானுஜருக்கு பிற்காலத்தவராகிய பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை முதலானோருக்கும் பிற்பட்டவராயிருத்தல் வேண்டும். அவர்கட்கு பின்வந்த வைணவ ஆச்சாரியர்களுள் மிக சிறந்து விளங்கிய ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகனையோ அவரது நூல்களையோ இவர் யாண்டும் குறிப்பிடாமையால் அவருக்கு முற்பட்டவர் என்று யூகித்தல் சாத்தியம். ஆதலால் இவருடைய காலம் 13வது நூற்றாண்டு என கொள்ளல் தகும். இந்நூலின் முக்கிய சிறப்பு. இந்நூல் தாலாட்டு கன்னிகளாக அமைந்துள்ளது. ஆயினும் ஏனைய தாலாட்டு பாடல்கள் போல் குழந்தையை பார்த்து தாயார் சொல்லும் மொழியாக அமைக்கப்பெறவில்லை. ஸ்ரீ நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை கதாரூபமாக ஒருவர் சொல்லுகிற முறையில் அமைந்துள்ளது. மற்ற நூல்களில் ஆழ்வாரின் தந்தையாகிய காரியார் அவருடைய முன்னோர்கள் வரலாற்றை கூறும் முறையில் ஆழ்வார் சரித்திரம் தொடங்கி உரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்நூலில் ஆழ்வாருடைய திருத்தாயாராகிய உடையநங்கையாரின் பிறந்தகமாகிய திருவன்பரிசாரத்தில் அன்னாரின் தந்தையாராகிய திருவாழ்மார்பன் என்பவருடைய பெயருடன் ஆழ்வார் சரிதம் தொடங்குகின்றது. இச்சிறப்பு வாய்ந்த நூலில் மொத்தம் உள்ள 350 கன்னிகளில் நம்மாழ்வாரின் திரு அவதார தினமான இன்று ஆழ்வார் பிறந்து அவர் திருநாமம் சூட்டப்பெறும் வைபவம் வரையில் அமைந்துள்ள 63 கன்னிகளை காண்போம். இச்சிறு முயற்சியில் பிழையிருப்பின் பெரியோர் பொறுத்தருளுமாறு பிரார்த்திக்கிறோம். அடியேன் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். சீர்பூத்த நீன்மதிலும் செம்பொன்செய் கோபுரமும் காற்பூத்த மாளிகையும் கற்பகக் காவும் செறிந்த திருவன்பரிசார தேவேசனையே மருவ அரவிந்தத்தில் வாழ் திருவாழ்மார்பன் கற்றெடுத்த கல்வி கடலாளருந்தவத்தால் பெற்றெடுத்த பெண்கள் பெருமாளுடைய நங்கை பருவம் குறித்து நந்தம் பாக்கியத்தால் தோன்றும் திருவின் வடிவுக்கேற்ற செல்வ மணவாளன் எவனாமென புவனமெல்லாம் குறித்தெடுத்து நவநாகரிகன் இவனாகுமென நண்ணி சித்திரை மாசத்தில் திருவோண நன்னாளில் உத்தமயோகத்தில் நல்ல ஓரை முகூர்த்தத்தில் திருவழுதி நாடு முற்றும் செங்கோல் செலுத்தும் திருவழுதி நன்மரபில் செல்வகுமாரன் காரியார் செங்கமல கை கொடுத்து மாதுனக்கு பாரியாமென்றே பரிவால் அளித்தருளி கோசலையும் பார்த்திபர்கள் கோமாந்தசரதனும் நேசமுடன் வாழ்ந்தது போல் நீடூழி வாழுமென வாழ்த்திய பின்வேதியரும் மாதவத்தோரும் வாழ்த்த பார்த்திபர்கள் வாழ்த்த நல்ல பாவாணர் தாம் வாழ்த்த நந்தாத தெய்வ நகரை அலங்கரித்து
வந்தார்களெல்லாம் வழியெதிரே வந்தேத்த மாடத்திருக்குருகூர் மாநகரில் எந்திசையோர் நாடச் சிறந்து நெடுநாள் அரசு செய்ததற்பின் கங்கையார் நன்மரபில் காரிகையார் கற்புடைய நங்கையார் செய்ய நளின முகநோக்கி மானே விலையில்லா மாணிக்கமே தெவிட்டாத்தேனே ஒரு வார்த்தை செப்புவது கேளென்ன நாடு நகரமும் நன்மணியும் நல்வளமும் தேடும் பொருளும் திறமாமெனவிருந்தோம் குதலை மொழி குனிக்கார் கோகனதச் செவ்வாய் மதலைகளில்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாமோ புக்கடிசிலுண்டு புறம்புல்கிக் கூத்தாடும் மக்கண் முகம் காணாத வாழ்வும் ஒரு வாழ்வாமோ ஐந்தடக்கி வேண்டும் அறங்கோடி செய்தாலும் மைந்தரை பெற்றுய்யார் வாழ்வும் ஒரு வாழ்வாமோ மிக பேரழித்து விரசை நீராட்டும் மகப்பேரடையாத வாழ்வும் ஒரு வாழ்வாமோ இத்தனை காலங்களும் இது எண்ணினோமில்லை என உத்தமனும் உத்தமியும் உள்ள மிகவே வாடி ஈடேற்றி ஜென்மத்து இடரேற்றி அந்தாம் வீடேற்றி வீரளிக்கும் மெய்ப்புதல்வன் வேண்டுமென சிந்தித்து வாலித் திருநகரி மாமாலை வந்தித்திரைஞ்ச வளையாழி எம்பெருமான் ஆகாயவாணி வடிவாகிக் குறுங்குடியில் ஏகுத்தெழும் குழவியோமெனப் பகர கேட்ட பொழுது உள்ள கிலேசமர நீத்து வாட்டமொழித்து அச்சுதனை வாயார வாழ்த்துதற்கே தென்குருகை மாநகரம் சேர்ந்து தரிசித்துடல நன்குருகி பத்தியண்ண நம்பி கனவித் தோன்றி எத்திர சம்பத்தும் உமக்கு ஈட்டும் சதுர்வேதன் புத்திர சம்பத்தை பொறித்தானிலையென்ன அச்சுதானந்தா வரிகேசவா கண்ணா மச்சுத பாலனந்தா வாமனா மாதவனே 7 தலைமுறையாய் நாங்கள் தொண்டராகி நிற்க வாழும் அடியோங்களுக்கு மக்கட்பேரில்லை ஊழ்வினையோ தெய்வம் உனதருளும் பொய்யாமோ வாழ்வினையே நல்கு மகவளிக்கலாகாதோ முன் செய்த மாதவத்தை மூவரு முடித்திலமோ பின் செய்த பெரும் பேராகப் பெற்றிலமோ கற்றாவும் கன்றும் கதறப் பிரித்தோமோ பெற்றாரை பார்த்து பெருமூச்செறிந்தோமோ பேதலித்து முற்பிறப்பில் பிள்ளை பால் வார்த்திலமோ காதலித்து மைந்தருண்ணும் கையை பிடித்தோமோ கற்புடைய மின்னார் கருவை அழித்தோமோ பொற்புடைய பிள்ளைகளை போற்றி வளர்த்திலமோ நல்வினை ஏதும் செய்யா நாங்கள் ஒழியாத வல்வினை மையோ மலடாய் பிறந்தோமோ செங்கோலை விட்டு கொடுங்கோல் செலுத்தினமோ வெங்கோபனீத்தார்க்கு வேதனைகள் செய்தோமோ ஆறில் ஒன்று கொள்ளாது அவனி புரந்தோமோ ஊரில் அன்மர் செய்த உதவி மறந்தோமோ என்று வழக்காக உரைத்து ஏங்கி பரதவித்து நின்று புலம்பினர் பரநேசத்தால் உள்ளிறங்கி ஆதி நம்பி கண்ணு கணித்தா எழுந்தருளி நீதிமைந்த நாம் உமக்கு நீரேகுவீரென்னு கண்ணீர் துடைத்து கரத்தினாற்றை வந்து பெண்ணீர்மையினா நீர் பேதலியாது ஏகுமென வெள்ளையாழி துயிலும் வேதாந்த மூர்த்தியையே பிள்ளையாக படைக்க பெற்றோமென மகிழ்ந்து
கண்டாதரிக்க விண்ணோர் காதலிக்க பூதலத்தோர் கொண்டாட மீண்டு குருகாபுரிக்கேகி தென்னர் புகழ சகத்தோர் பணி கேட்ப மன்னர் வணங்க மறையோர் புடைசூழ சீர்புகழ வாய்ந்த நாட்டேவி திருவயிற்றிற் பார்ப்புகழ கர்ப்பக்குரியை காண்பித்ததனால் அங்கமெங்கும் வெண்பவளமாக வெளுவெளுத்து கொங்கை வட்டமிட்டு குறுங்கன் கருப்பேரி மேனி பசுநரம்பு மேற்றேண்டும் வேற்றுமுகம் தானித்தனைக்கும் ஒரு சாட்சி குறிகாட்டி பண்டி பெருத்து ஓர் அழகு பாவித்து வேர்வை சிந்தி உண்டி வெறுத்து உண்ணாதுறக்கம் பெரிதாகி ஆக்கை விட்டு மெய் சோர்ந்த அயர் வருத்தங்கொண்டு துளி நாக்குலர்ந்து தாகித்து நாடாதது நாடி சால புளித்ததுவும் தன் சுவர் மேற்பூசு மண்ணும் பாலொத்த நீரும் பல காலமும் அருந்தி திங்கள் ஈரைந்தும் திருவயிறு வாய்த்ததற்பின் அங்கம் குழைந்து ஆக மிக நொந்து வெண்சங்கின முழங்க வேதியர் பல்லாண்டி செய்ப்ப பஞ்சங்கை பட்ட மொழி பைந்தொடியார் வாழ்த்தெடுப்ப தேவர் அனைவரும் தேமலர் வாரிச் சொரிய மூவர் கருணை முகத்தாமரை மலர அறம்பயர் கூத்தாட வணிமுர சந்தானார்ப்ப நிரந்தரமும் கொண்டல் பூமாரி பெய்ய பூபாரம் தீர புலவோரிசை பாட சீபாடிய முறைத்தோன் சிந்தை செய்யும் தேவாகி நாட்டும் கலியாதி 43ஆம் நாள் வேட்ட திருவைகாசி வெள்ளியார் பூரணையில் திருவிசாகத்து அயஞ்செய்ய மடமானார் மருவியேனையனென்ற வாழ்த்திக் குரவையிட்டு பொற்கலத்திலேந்தி புதுமஞ்ச நீராட்டி நற்கலையான்மை துடைத்து நாபித்தலம் பார்த்து சர்க்கரையும் தேனும் ஒன்றாய்ச் சங்கிலிட்டு பொற்கொடியார் சேனை புகட்டி உச்சிக்கெண்ணையிட்டு நெற்றி பிடித்து அமுத்தி நீண்ட பசுங்கை முறுக்கி முற்றும் தடவி முழந்தாளினை நிமிர்த்து சோனை உருவி சுடாமூக்கு தண்டுருவி காணவினிய கனிவாய் வசம் பூட்டி புத்திரனை கை கொடுத்த போது வந்த காரியா முத்தமிட்டு பூரண முகத்தாமரை நோக்கு பூதானம் கோதானம் பூரிதானம் வித்தின் மாதானம் பூசுரர்க்கும் ஆசுரர்க்கும் தான் வழங்கி நன்னிலத்திற் 12ஆம் நாள் ஆதிநாதர் திருச்சந்நிதியிற் தொட்டிலிலே தக்கோனை கொண்டு வந்து வீரன் கலைஞான மேதாவியான் மகிழ மாறனென நாமம் வழுவாது சாத்தினர்.